ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது அப்பம் நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரேஷன் பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். அவுட்டர்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேஷனில் விற்கிற அரிசி தான் ரொம்ப நல்லா வருது. இப்போ இதை நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை செய்யலாம். கார்த்திகை போன்ற எல்லாத்துக்குமே நல்லா செய்யலாம். இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு வடிச்சிட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை பொடிச்சு போட்டுக்கலாம். இது பாகு வெல்லம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த சால்ட்டு கட்டாயமாக ஸ்வீட் செஞ்சால் சேர்க்கணும். இதை அப்படியே நைஸாக அரைச்சிப்போம். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம். குழிப்பணியார சட்டியில் தான் இப்போ ஊற்ற போகிறோம். குழிப்பணியார சட்டி சூடானதுக்கப்புறம் நெய் விடலாம். இதில் நான் இப்போ நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு எல்லா குழியிலையும் மாவு பாதி அளவு விட்டால் போகிறோம். நிறைய விடக்கூடாது. அது நல்லா பொங்கி வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அதில் தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கிட்டு இந்த இதில் போட்டுடலாம் மாவுலையே. அல்லது நீங்கள் தனியாக மாவில் கூட கலந்துக்கலாம். அது எப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவோட போட்டால் கரெக்டாக தேவையான அளவு தேங்காய் பல் வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ இது 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் அடுத்த சைடு. இதே மாதிரி திருப்பி திருப்பி 2 பக்கமும் விட்டால் தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இது எல்லா பண்டிகைக்கும் நம்ம ஊரில் செய்யலாம். அதாவது கார்த்திகை, தீபாவளி, எல்லா பண்டிகைக்குமே இந்த அப்பத்தை செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட டக்குன்னு இந்த பச்சரிசியை ஊற வச்சுட்டு, இந்த ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக ஒரு அப்பம் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, கிறிஸ்பியாக நம்ம அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே அமைக்கிக்கங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.